வணக்கம் உறவுகளே. நீங்கள் வெள்ளை கத்தரிக்காயும் தக்காளிக்காயும் போட்டு பால் கறி வச்சு பார்த்துருக்குறீங்களா? நான் இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறேன். அதுக்கும் என்னுடைய தோட்டத்தில் பிடிங்கின வெள்ளை கத்தரிக்காயும் தக்காளிக்காயும் சேர்த்து நல்ல ஒரு பால் கறி வைக்க போகிறேன். வாங்க அந்த பால் கறி எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நான் என்னுடைய தோட்டத்தில் அப்படின்னா ஒரு 250 கிராமு கிட்ட தக்காளிக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய கத்தரிக்காய், ஒரு அளவான பெரிய வெள்ளை கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். இந்த கத்திரிக்காயும் ஒரு 250 கிராமு கிட்ட வரும். அடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். 3 பச்சை மிளகாய். இதுவும் என்னுடைய தோட்டத்து பச்சை மிளகாய் தான். சரியான காரமான மிளகாய் என்றபடியாக ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு நெட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த கத்தரிக்காய் தக்காளிக்காய் மூழ்கிற வரைக்கும் அந்த மட்டத்துக்கு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். மூடி நல்லா அவிய வைக்கிறேன். இதுக்குள்ள ஒரு அரைக்கரண்டி உப்பும் சேர்த்துருக்கிறேன். நான் உப்பு சேர்த்ததை அதில் காட்டையில் மன்னிக்கணும். என்னுடைய இந்த காணொலியை பார்த்துட்டுருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பீங்களே நம்புகிறேன். தக்காளிப்பழம் இன்னும் கொஞ்சமாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி அவிய விடுவோம். பாருங்க நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. கத்திரிக்காய் தக்காளிக்காய் ரெண்டும் சேர்ந்து நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவில் தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த பட்டி பால் தான் நான் பாவிக்கிறது. இந்த பால் நல்ல திக்கான பால். நாங்கள் இப்போ ஊரில் தேங்காய் திருவி எடுக்கல முதலாம் பால் எப்படி வருமோ அதை விடவும் நல்ல ஒரு திக்கான கட்டியான ஒரு பால். ஒரு 1/4 கப் விட்டோம்னு சொல்லி சொன்னால் தாராளமாக காணும். அநேகமாக பால் கறிக்கு என்ன பால் கறியாக இருந்தாலும் இந்த
வெட்டி பாலில் ஒரு காக்கா விட்டோம்னு சொல்லி சொன்னால் தாராளமாக காணும். நல்ல வடிவாக பாலோடு சேர்ந்து கறி கொதிச்சு கொண்டிருக்குது. நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. பாலெல்லாம் சேர்ந்து நல்லா வற்றி கறி கணக்கான பதத்துக்கு வந்துட்டுது. இந்த நேரம் நான் இதுக்குள்ள மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மரக்கறிகளுக்கு நாங்கள் மிளகு சீரகத்தூள், மரக்கறி பால் கறிகளுக்கு நாங்கள் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். கத்திரிக்காய் பால் கறி இப்படியான பால் கறிகளுக்கு மிளகு சீரகத்தூள் நல்ல ஒரு வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். சரி உறவுகளே, இப்போ எங்களோட கறி சமைச்சு முடிஞ்சுது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பட்டியலில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.